இந்த அரிசி சாப்பிட்டா ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்ப இல்ல, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரிசி சாப்பிட்டா ஜெயிலில் போட்டுருவாங்க. இது வந்து அரசர்கள் மட்டும் சாப்பிட்ற அரிசி. நார்மல் பீப்பிள் சாப்பிட கூடாதா? அப்ப அந்த அளவுக்கு வந்து மகத்துவம் அதிகமா இருக்கிற இந்த அரிசி. ரொம்ப எக்ஸ்பென்சிவோ? எக்ஸ்பென்சிவ். ஆனா என்னன்னா இந்த அரிசி மூலமா வந்து கேன்சரே வந்து குணப்படுத்தலாம். இதுல வந்து கருப்பு கவனி. கருப்பு கவனி. அப்படி இந்த கருப்பு கவுனி அரிசியில என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாரம்பரிய உணவுகளை பத்தின தெளிவான புரிதல் வேணும்னா மறக்காம என்ன பின்தொடர்ந்துக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுக்கு வெள்ளைக்காரன் ப்ளூபெரிஸை சொன்னானா நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசியை கெத்தா சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆந்தோசைனைன்ஸ்ன்ற நிறமி இதுல இருக்கு. இந்த ஆந்தோசைனைன்ஸ் தான் அந்த கருமை நிறத்தை கொடுக்கிறது. ஆந்தோசைனைன்ஸோட சேர்த்து இதுல இருக்கிற மற்ற ஃபீனாலிக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புல அலர்ச்சி மற்றும் உயிரகமேற்றத்தை குறைச்சு நம்மள ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வச்சுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. மருத்துவ குணங்கள் அதிகமா இருந்தாலும் இதனுடைய விளைச்சல் ஒரு காலத்துல கம்மியா இருந்தனால பொதுமக்கள் சாப்பிட்றதுக்கு மன்னர்கள் தடை விதிச்சிருந்தாங்க. ஆனா இங்க இல்ல, சீனால. கருப்பு கவுனியோட சர்க்கரை உயர்த்தல் குறியீடு கம்மியா இருக்கிறனால நீரிழிவு, குருதி அழுத்தம் மற்றும் உடல் பருமன் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு பயன்பெறலாம். சில ஆராய்ச்சிகள் இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் புற்றுநோயை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லுது. ஆந்தோசைனின்ஸோட வீரியம் குறையாம இருக்கிறதுக்கு கருப்பு கவுனியை சமைக்கும் போது நீர் ரொம்ப கம்மியா தான் பயன்படுத்தணும். அதுலயும் கொஞ்ச நேரம் தான் சமைக்கணும். அதனால இட்லி அல்லது புட்டா வச்சு சாப்பிட்றது நல்லது. அதுலயும் ஊற வச்சு புளிக்க வைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம சிறுகுடல் அதிக அளவு சிறப்பா உறிஞ்சிக்க முடியும். ஆந்தோசைனின்ஸோட நன்மைகள் முழுமையா நம்மளுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 70 கிராம் கவுனி அரிசி தினமும் சாப்பிடணும். ஆனா கிலோ 250 ரூபாய்க்கு மேல விற்கிறனால எல்லாராலையும் தினமும் இவ்வளவு சாப்பிட முடியுமான்றது சந்தேகம். அப்படி இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவு அரிசியும் மற்ற அடர்ந்த நிற காய்கள் மற்றும் பழங்களை சாப்பிடுங்க. என்னென்ன சாப்பிடணுன்றதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் யாரெல்லாம் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.